வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சைலண்ட் மோடில் டிடிவியா திணறும் பிரேமலதா தமிழக அரசியலிலே அடுத்த எதிர்பார்க்கும் நிலவரம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசியலிலே மும்பாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் மேலும் சில கட்சிகள் எல்லாம் தங்களுடன் கூட்டணி வைக்க அதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது 2026 தமிழக சட்டமன்றத்தில் முன்னிட்டுதான் அரசியல் களமே தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறதா. அதாவது ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய தமிழகத்திலே இரு திராவிட கட்சிகளை மீண்டும் தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதா. தமிழகத்திலே 4 முனை போட்டி நிலவக்கூடிய இந்த சூழல்தான் கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமே இது ஒரு முக்கிய தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறதா. அதாவது அதிமுக ஆகிய இரு துருவங்களும் இடையே பலமான போட்டிகள் நிலவும் சூழல்தான் ஒரு நீண்ட காலமாகவே அரசியலில் தடம் பதித்து வரும் அமமுக, தேமுதிக மற்றும் பன்னீர்செல்வம் ஆகிய கட்சிகள் தற்போதைய வரை மௌனம் மட்டுமே தெளிவற்ற நிலையில்தான் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் விவாதத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது அண்மையில் கூட பாமக தனது கூட்டணி நிலவை அறிவித்த பின்னரே தேமுதிக நிலைப்பாடு என்னவென்றால் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையில்தான் அரசியலிலே பல வட்டாரத்தில் பல பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. குறிப்பாக சொல்ல போனால் தாவைக்க தலைவர் விஜய் கூட எடுக்கும் முடிவை சார்ந்ததே இவர்களின் அடுத்த கட்ட நகர்வாக கூட அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்க ஒரு முழு அதிகாரம் பெற்றிருந்தாலும் கூட அவருக்கு இன்னும் ஒரு வெளிப்படையான அறிவிப்பை வெளியிடாமலே அமைதி காத்து வருகிறார். அதாவது அண்மையில் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிச் சென்ற டிடிவி தினகரன் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கு சேர்வதான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது இதனைத் தொடர்ந்துதான் மறுபுறமோ தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட பெரிய கட்சிகளே இன்னும் கூட்டணி பற்றி பேசாத போது நான் ஏன் அவசரப்பட வேண்டும் என்று அவர் கூறி வந்த நிலையில்தான் கண்டிப்பாக காலம் தாழ்த்து வருகிறார். இவர்களை விடவும் அதிமுகவில் மீண்டும் இணைய வாய்ப்பு கிடைக்காமல் தவிக்கும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் நிலைமை கூட மிகவும் சிக்கலாக உள்ளதா. அதாவது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொன்ன ஓபிஎஸ் கூட இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அவர் அறிவிக்கப்படாத நிலையில்தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தற்போதைக்கு ஒரு நிலையான ஆதரவும் தளமின்றி அவர் திணறி வருவதும் கூட எல்லோரும் கண்கூடாக பார்க்கக்கூட ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. மொத்தத்தில் இந்த 3 முக்கிய தரப்பினருமே தங்களின் அரசியல் எதிர்காலத்தை உறுதி செய்ய தாவைக்க தலைவர் விஜயின் வரவை கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்றே கூறப்படுகிறதா. திமுக மற்றும் அதிமுக, பாஜக என பல முனை போட்டிகள், பேச்சுவார்த்தைகள் மற்றும் அழுத்தங்கள் நிலைமையிலாம் கூட சரியான நேரத்தில் ஒரு சரியான கூட்டணியை தேர்ந்தெடுக்கும் தங்களின் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவர்களின் தற்போதைய யுக்தியாக இருந்து வருகிறதா. இந்த காத்திருப்பு என்பது கண்டிப்பாக ஆட்டம் வரப்போகும் நாட்களில் தமிழக அரசில் புதிய திருப்பங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்பதில் இவ்வளவு சந்தேகமில்லை என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறார். இவ்விட 3 கட்சிகளுக்குமே வருகின்ற தேர்தலானது கண்டிப்பாக மிக முக்கிய தேர்தலாகவும் பார்க்கப்படும் என்று கூறப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.